Hi students, in the video class 10 mathematics chapter 2 polynomials most important sums பார்க்குறோம்ப்பா. இது வந்து அதோட 9th வீடியோ. ஸோ இதோட பிளேலிஸ்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன கேட்கலாம். இப்போ இதில் கண்டினியூஷன் 6 சம் பார்க்குறோமா. பாலினாமியல்ஸ் இஃப் 1 0 ஆஃப் த பாலினாமியல், ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துக்குங்க. என்ன பாலினாமியல்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் கே. மகிழ்ச்சி. அதோடைய ஒரு ஜீரோ வந்து 2. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 2ன்ற ஒரு நம்பர் அப்ளை பண்ணலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ இன்னொரு ஜீரோ நமக்கு தெரியாது, அதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஜீரோ வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆல்ஃபாவையும் 2வையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. சிம்பிளாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாப்பா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பிபிஏ கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ் பண்ணுங்களேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை ஏ. சரி சார், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. எது சார் மைனஸ் பி, எது சரி? உங்களுக்கே தெரியும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாக சில்ட்ரன்? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, இங்கே ஏ வந்து 1. சூப்பர். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி, பி ப்ளஸ் 4ஆ மைனஸ் 4ஆ நீங்களே பார்த்து சொல்லுங்கள். மைனஸ் 4. சி கே. ஸோ ஏ நமக்கு தெரியும், பி நமக்கு தெரியும், சி நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஜீரோவும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏன்னும் போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 பை 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 வந்து 4ன்னு கிடச்சிருக்கேன். ப்ளஸ் 2 இங்கே போச்சுன்னா மைனஸ் 2 ஆகிடும். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 கிடச்சிச்சு. தென் ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாவையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு சின்றது இங்கே கே, கே பை 1. அப்போது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 2வை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2 இன்ட்டு 2. ஸோ கே ஆன்சர் 4 கிடச்சிரும். இது ஒரு வே. இன்னொரு வே வந்து அந்த 2ன்றது ஜீரோன்னு சொல்லிட்டோம்ல, ஆல்டர் மெத்தட் பாருங்களேன். ஸோ 2 இஸ் எ ஜீரோ ஆஃப் த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் கேன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த 2வை தூக்கி சும்மா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இன்னும் ஈஸி இது. என்னன்னா 2 ஸ்கொயர், ஒரு ஜீரோ தெரியுமே, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸ் இருக்கிறதுலாம் 2 அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அதான் 2 போட்டால் தான் ஜீரோ. அதை எது ஜீரோ ஆஃப் த பாயிண்ட் சொல்லிட்டாங்களே. அப்போ அந்த 2ன்ற நம்பர் போட்டால் சிம்பிளாக சொல்லணும்னா பி ஆஃப் 2 0. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 அப்ளை பண்ணுறோம். 2 அப்ளை பண்ணிவிட்டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிடுறோம். 2 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 4, 4 2s are 8 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 4 மைனஸ் 8 நமக்கு தெரியும்ப்பா, மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 அங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகிடுது. கே ஈக்குவல்ஸ் டு 4. கே ஈக்குவல் டு 4 கிளியரான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிமா 7th கொஸ்டின் பாருங்கப்பா. ஸோ 7th பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 8th விட அந்த ஐடியா பார்த்துருவோம். ஏன்னா 8th இப்போ நம்ம பார்த்த சம் கிட்டத்தட்ட சேம் தான். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க 3. ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி செக் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கம்மா. ஏ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தானே ஏ. இங்கே ஏ இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில். கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது? 3. இங்கே எக்ஸ் பக்கத்தில் பி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. இங்கே பி இஸ் மைனஸ் கே. கரெக்டாக சொல்லுங்கப்பா. தென் சி இங்கே 6. ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா சொல்லுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. மகிழ்ச்சி. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே மைனஸ் பி பை ஏனா ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் ஆஃப் மைனஸ் கே பை ஏ 3. அப்போ கே பை 3 கிடச்சிருமாப்பா. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே பை 3. ஏற்கனவே ஒரு சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல், அதுக்கு ஆன்சர் 3 கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த கே பை 3யை 3க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். டிவிஷன் 3 அங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகி கே ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3. 3 3s are 9 வந்துடுது. கரெக்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட லாஸ் சம் மாடலில் தான் இருக்குது. இதுவும் அந்த சம் ஆஃப் த ஜீரோஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதே மாடலில். ஸோ நம்ம இப்போ ஆர்டராக சம்ஸ் பார்க்கல. ஸோ அந்த மாடலில் இருக்க சம்ஸ் பார்க்குறோம் நம்மளோட பெட்டர் ஐடென்டிக்கு. ஸோ இப்போ இதே சம் பாருங்கள், 11th சம் பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அதே கதை. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ சூப்பர், ஏவும் ஒன்று தான்.
இங்கே எக்ஸோட கோவிஷன் பி கரெக்டா? எல்லாத்துலேயும் இதே கதை தான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இங்கே எக்ஸ் பக்கத்தில் -6. காமனாக என்ன எரர் திரும்ப அப்போ பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக பி வந்து +6ன்னு எழுதிடுறாங்கப்பா. இந்த -6 ப்ராப்பராக பார்க்கறது இல்லை. அவங்க பார்க்காம இருக்கலாம், நம்ம கரெக்டாக பார்ப்போம். எஸ் ஆர் நோ? நம்ம கரெக்டாக பார்த்து அதை எழுதிடுவோம். சி வந்து -6. ஒரு தடவைக்கு 2 தடவை பி ஈக்குவல் டு -6ன்னு போட்டுட்டு பி -6 கரெக்டான கொஷினை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு. ஸோ அப்புறம் ஆல்ஃபா பீட்டா ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் தான் 4ன்னு சொல்லிட்டாங்களே. போன தடவை சம்மு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் சம்மில், இப்போ ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க 4ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ஃபா பீட்டா C/A. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். -6/A அது ஈக்குவல் டு 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் 4 ஈக்குவேட் பண்ணுறது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. தென் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். A/-6 இந்த 4/1 1/4 ஆகும். இந்த -6 அங்கே போனால் A ஈக்குவல் டு -6/4 கேன்சல் பண்ணுங்கள். A ஈக்குவல் டு -3/2. அப்புறம் சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்முலா -B/A -into -6/A வரும். ஏவோட வேல்யூ -3/2. ஸோ அப்போ 6 டிவைடட் பை 3/2. அப்போது 6 into 2/3 கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் -4 வருது. கரெக்டானு செக் பண்ணிங்கப்பா. ஸோ இதுவும் அந்த மாடல் கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி சம் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கான்செப்ட் புரியுதா? ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த 17 சம்மும் இதே மாதிரி தான் பாருங்கள். இஃப் த ஜீரோஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2. இது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஸ்டின். எந்த இயரில் கேட்டிருக்காங்க, என்ன செட்டுன்றது ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் டவுட் வேணாம், இது எந்த மாதிரி கொஸ்டின்னு. ஸோ இதில் ரேஷியோ சம் கொஞ்சம் நம்ம அந்தளவுக்கு ஃபெமிலியராக பார்த்ததில்லை. ஏன்னா இப்போ பார்த்தது சம் ப்ராடக்ட்லாம் ரொம்ப அடிக்கடி பார்த்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இதில் என்னென்னா ரேஷியோ தான் 3:2. அந்த ஜீரோஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருந்துச்சு. இப்போ நார்மலாக ரேஷியோ வந்தாலே நம்ம இந்த மாதிரி எழுதுவோம்ல, 3x 2x இல்லைனா 3k 2kன்னு எழுதுவோம். உங்களுக்கு தெரியும், பிகாஸ் அது மல்டிபிள் ஆஃப் 3 மல்டிபிள் ஆஃப் 2ல் வரும்னு. அந்த மாதிரி ரேஷியோவை 3α 2α நம்மளால் எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -B/A அந்த ரேஞ்சில் நம்ம எழுத போகிறோம். போன தடவை மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சம்ஸ்லாம் ஒரு காமன் விஷயம் இருக்கும். என்னென்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். அதுலேருந்து ax² + bx + c நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - kx + 6 இருக்குது. இதை நம்ம ax² + bx + cயில் என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் a கரெக்டாக. ஸோ அப்போ a = 1. x கோஎஃபிஷியன்ட் b = -k. தென் c 6. இது வரைக்கும் ஓகேவா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா சமயம் அதெல்லாம் போடுறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ரேஷியோ 3:2. ஸோ இதை நம்ம 3x 2x இல்லை 3k 2kன்னு எழுதிக்கலாம். 3α 2αன்னு எழுதியிருக்கோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -B/A. அப்போது 3α + 2α மைனஸ் ஆஃப் தட் -B/A அப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே வந்துடுது. ஸோ 3α + 2α ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 + 2 5. ஸோ 5α = k. கரெக்டாக. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு வந்து 5α கேன்னு ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ ஆல்ஃபா பீட்டா பாருங்கப்பா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -B/A போட்டுட்டோம். ஆல்ஃபா பீட்டா C/A போடுவோம். அப்போ ஆல்ஃபான்றது இங்கே 3α, பீட்டான்றது 2α, C/Aன்றது 6/1. ஸோ 6α² = 6. கேன்சல் பண்ணிடுங்கம்மா. ஆல்ஃபா ஸ்கொயர் 1. ஆல்ஃபா இஸ் +or-1. ஸோ அந்த ஆல்ஃபா +or-1ன்ற விஷயத்தை நம்ம எங்கே போடணும்? இதில் அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ அப்போ k = 5α இருக்குது. ஸோ அப்போ k = 5 இன்ட்டு இந்த ஆல்ஃபா பிளேஸில் +or-1 இருக்குன்ற பட்சத்தில் யூ வில் கெட் +or-5. ஸோ k +or-5 கிளியராக இருக்கான்றதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இந்த மாதிரி ஜீரோஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்தும் அவங்க நம்மக்கிட்ட தாராளமாக கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ 20th சம் பாருங்கப்பா. ஸோ இப்போ நான் பார்க்குற சம்ஸ் எல்லாம் இந்த மாடலில் இருக்க சம்ஸாக எடுத்திருக்கேன். அதாவது ax² + bx + c. பிகாஸ் அவங்க ஆர்டராக கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டராக கொடுக்கும்போது நிறைய மாடல் ரெப்படேட்டிவாக வந்திருக்கு. அந்த ரெப்படேட்டிவெல்லாம் நான் கன்சிடர் பண்ணாமல் இப்போ இருக்கிற ஒரே மாடலாக இருக்கிற
ஆக்சுவலி இந்த லாஸ்ட் சம்மில் ஃபோர்த் சம்முமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்த் சம் போடும்போது இதே மாதிரி தான் பார்த்துருப்போம். சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான் இப்போ ஆறாக பார்க்குறோம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. மறுபடியும் இதில் வந்து ஏ வந்து 1, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாப்பா? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி, இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? பி. பி ஈக்குவல் டு ஏ. இங்கே சி, சி ஈக்குவல் டு பி. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆல்ஃபான்றது இங்கே என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ரெண்டு ரூட்ஸ் வந்து ஏ ப்ளஸ் பி வந்துடுது. மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஏ பை 1. ஸோ அப்போ இந்த மைனஸ் ஏ அங்கே போனால் ப்ளஸ் ஏ ஆகிடும். 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. தென் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா அப்படின்றது இங்கே என்ன வரும்? ஏ வரும். பீட்டா வந்து பி வரும். ஸோ ஏபி. சி பை ஏன்றது பி பை 1. ஏபி ஈக்குவல் டு பி பை 1. பிபி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ வேல்யூ 1 கிடைச்சிடும். இது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. 2 × 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. பி வந்து -2 கிடைச்சிருது. ஏ வந்து 1, பி வந்து -2. புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ. அப்புறம் இந்த 21st கொஸ்டின் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். 1 இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். ஒன்று இன்னொன்றுத்துக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ ஒரு 0 வந்து ஆல்ஃபா, இன்னொரு 0 வந்து 1 பை ஆல்ஃபா. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ தான் போடணும். இந்த பீட்டான்றது தான் இங்கே ரெசிப்ரோக்கல்ன்றதுனால. ரெசிப்ரோக்கல்னால் என்னப்பா? தமிழில் தலைகீழ்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே தலைகீழாக என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஆல்ஃபா பை 1 இருக்குது, அது அப்படியே தலைகீழாக திருப்புங்களேன். 1 பை ஆல்ஃபா. ஸோ எங்கெல்லாம் ரெசிப்ரோக்கல்ன்ற வேர்டு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த 1 பை ஆல்ஃபா போடணும். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா, ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடுங்க. சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4m. அது எப்படி சார் சி 4mனு என்ன கேட்காதீங்க, உங்களுக்கே தெரியும். இது இவ்வளோ தூரம் சம்பளையும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்ற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம், குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ஈக்குவேஷன் இல்லை, சாரி, குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இங்கே ஏ. அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4, பி ஈக்குவல்ஸ் டு 65, சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 4m. இதை வச்சு தான் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. சி சொல்லுங்கப்பா 4m, ஏ சொல்லுங்கப்பா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் பண்ணுங்கப்பா. டிவிஷன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கோஸ் வச்சுனா மல்டிப்ளிகேஷன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4m ப்ளஸ் 4m அங்கே போச்சுன்னா -4m. ஸோ எம் ஸ்கொயர் -4m ப்ளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்பிட்டிங் மில்டம் போடலாம், குவாட்ரட்டிக் ஃபார்முலா போடலாம், எதனாலும் போடலாம். உங்களுக்கு அட்லாஸ்ட் m-2 ஹோல் ஸ்கொயர் இல்லைனா a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை போட்டும் m-2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கொண்டு வந்துடலாம். ஸ்பிட்டிங் மில்டமா, குவாட்ரட்டிக் ஃபார்முலாவா, இல்லை இது a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயராக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ m-2 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் m ஈக்குவல் டு 2ன்னு சம்மாக முடிச்சிருங்க. ஸோ கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்கப்பா. ஸோ இதுவும் இதே மாடல் தான், அதே தான் 23rd. பட் 23rd இதை விட ஈஸி, பிகாஸ் அங்கே ரெசிப்ரோக்கல்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபான்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் அதே தான், ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. எல்லா மாடலும் இப்போ அந்த மாடல் பார்த்ததுனா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, அப்போ ஏ வந்து 4. தென் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி, அப்போ பி வந்து -2. கான்ஸ்டன்ட் சி, சி வந்து k -4. ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சி பை ஏ. பீட்டாவுக்கு பதிலாக 1 பை ஆல்ஃபா, சி வந்து k -4, ஏ வந்து 4. ஆல்ஃபாவும் ஆல்ஃபா இந்த 1 பை ஆல்ஃபாவில் இருக்கிறதும் கேன்சல் பண்ணிட்டா 1 ஈக்குவல்ஸ் டு k -4 பை 4 வருது. டிவிஷன் 4 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும்ப்பா. ஸோ k -4 ஈக்குவல்ஸ் டு 4 வந்துடுது. இந்த ஸ்டெப் புரியுதாம்மா? சார் ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. டிவிஷன் 4 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. -4 அங்கே போனால் +4. ஸோ 4 + 4 k வேல்யூ 8 வந்துடுது. புரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தென்
அடுத்த மாடல் இதுவும் நிறைய பேர் பார்த்த சம்ஸ் தான், ரிப்பீட்டட் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபா பீட்டா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ப்ளஸ் 6x ப்ளஸ் 2 into 2k minus 1. Find the value of k. Alpha plus beta equals to half of alpha beta. ஸோ என்ன சொல்ல வராங்க, எப்பவும் போல் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c நமக்கு பிடிச்ச ஃபேவரட் தான். சரிப்பா, ஏ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1, ஏ வந்து 1. பி மைனஸ் ஆஃப் கே ப்ளஸ் 6, கரெக்டாப்பா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட். சி 2 into 2k minus 1, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு 4k minus 2ன்னு சொல்லலாம், எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏபிசி கிளியரா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் த சி. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டாங்க கிளியராக, மைனஸ் பி பை ஏ. கரெக்டாப்பா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே பி வந்து மைனஸ் கே ப்ளஸ் 6, மைனஸ் ஆஃப் மைனஸ் கே ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி கே ப்ளஸ் 6 வந்து ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. சி வந்துட்டு உங்களுக்கு 4k minus 1 இல்லை 2 into 2k minus 1 எழுதிக்கலாம், 4k minus 2 if I am correct. 2 into 2k distributive property children. 2 into 2k minus 1 a into b minus c 7th 8th படிச்சிருப்போம். a into b minus a into c. ஸோ 2 into 2k 4k வந்துடும், 2 into minus 1 minus 2 வந்துடும். ஸோ 4k minus 2 கரெக்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு கே ப்ளஸ் 6, இங்கே ஆஃப், இங்கே 2 அப்படியே காமனாக வச்சுருந்ததுனால கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம அதை அங்கே கொண்டு போய் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இவங்க மல்டிப்ளை பண்ணல, காமனாக அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கே ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2k minus 1. ஸோ அப்போ கே ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2k minus 1 போது இந்த கே அங்கே போயிடுச்சுன்னா இந்த மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும், இந்த 2k இந்த ப்ளஸ் கே அங்கே போனால் மைனஸ் கே ஆகிடும். ஸோ 6 + 1 7, 2k minus k k. ஸோ k ஈக்குவல் டு 7 கிளியராக அப்படின்றத பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் பேசிக்ஸ்ப்பா. ஈவன் இந்த சம் இங்கே ரெண்டும் ஈக்குவல், இதுவும் ஒரு நல்ல சம் தான்ப்பா, பாருங்களேன். இதையும் அதே தான், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஆர் ஈக்குவல். சம்மும் ப்ராடக்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஈக்குவலாக இருக்குது. போன தடவை ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொன்னாங்களே, அதுக்கு பதிலாக இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. கே கண்டுபிடிங்கன்றாங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மைனஸ் பி பை ஏவும், ஆல்ஃபா பீட்டாக்கு சி பை ஏவும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிவிட்டு யூ கோயிங் டு கெட் த ஆன்சர் லிட்ரலி. எஸ் ஆர் நோ? ஸோ ஆஸ் யூஷுவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியை நம்ம கம்பேர் பண்ண போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்னம்மா இருக்குது 4, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி என்னப்பா இருக்குது மைனஸ் 27, தென் கான்ஸ்டன்ட் சி என்னம்மா இருக்குது 3k ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் மைனஸ் பி பை ஏ போட போகிறீங்கன்ற பட்சத்தில் ஈக்குவல் டு மைனஸ் பி வந்து மைனஸ் 27, ஏ வந்து 4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 27/4 வந்துடும். கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா சி பை ஏனும் போது சி வந்து 3k ஸ்கொயர், ஏ வந்து 4. ஸோ 3k ஸ்கொயர் பை 4 வந்துடும். ஸோ அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கப்பா கொஸ்டினில், சம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல். சம்மும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல்ன்ட்டாங்க. சம்முக்கு 27/4, ப்ராடக்ட்டுக்கு 3k ஸ்கொயர் பை 4. எப்போவுமே வேரியபிள் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுப்போம். சார் சம்மும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல், சம்மு இருக்க 27/4 ஃபஸ்ட்டு போடுங்க அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கரெக்டா? ஸோ தட் வே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவிஷனில் இருக்க இந்த 4 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 3k ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 27/4. இந்த டிவிஷன் 4 நம்ம அங்கே கொண்டு போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆக்கி கேன்சல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும். சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, டினாமினேட்டரில் இருக்க 4 கேன்சல் பண்ண மாட்டிங்களா, ஈக்குவலில் தானே இருக்குது. அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 3k ஸ்கொயர் 27 வந்துடுது. ஒன்ஸ் 3k ஸ்கொயர் 27 வந்தோடனே k ஸ்கொயர் வந்து 27/3. அப்போ k ஸ்கொயர் வந்து 9 கிடச்சிருது.
ஒன்ஸ் கே ஸ்கொயர் 9 கிடைச்சா கே வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கே ஸ்கொயர் தான் 9. ஸோ கே வேல்யூ பேசும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்ற ஆன்சர் வரும். நிறைய பேர் கே வேல்யூ 3ன்னு போட்டுறாங்கப்பா. ஸோ இப்போ இது 2 மார்க் கொஸ்டின்னா அதில் ஆஃப் மார்க் கட் பண்ணிவிடுவாங்க. கே வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்றதை நம்ம கண்டிப்பாக எடுத்து எழுதணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ரிலேட்டட் சம் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சம் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்லாம் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஜீரோஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா 1/ஆல்ஃபா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இ. இதை நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஈவன் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். பட் கொஸ்டின் எழுதிக்குங்க. ஆல்ஃபாவும் 1/ஆல்ஃபாவும் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இ. நீங்களே ட்ரை பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு சொல்லுங்கள். தென் 33யும் இதே மாதிரி நம்ம ஒரு சம் இப்போ தான் பார்த்தோம். 1 zeros of the polynomial reciprocal of the other. Find the value of a. ஸோ ரெசிப்ரோக்கல்னால் உங்களுக்கே தெரியும். ax² + bx + c போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ, பீட்டாவுக்கு பதிலாக 1/ஆல்ஃபா போட்டு ஈக்குவேட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுவும் சம் அண்ட் ப்ராடக்ட் ஈக்குவல்னு பேசணும்லப்பா. இது ஒரு சம் அதே மாதிரி தான் 34th சம். இதுவும் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ஈச். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் சி. ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. அதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இதுவும் நமக்கு கிடைக்கும். 34th கொஸ்டின். ஸோ இந்த சம்ஸ் 39th பாருங்களேன். 1 0 இஸ் ட்வைஸ் த அதர். ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஃபைண்ட் போத் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ ஒரு ஜீரோ ஆல்ஃபான்னு எடுத்திங்கன்னா இன்னொன்று 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஸோ அந்த பட்சத்தில் என்ன சார் மைனஸ் பி பை ஏ? இங்கே பீட்டாவுக்கு பதிலாகவே 2 ஆல்ஃபா எடுக்கணும். ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஆஃப் -5, ஏ வந்து 2. ஸோ மைனஸ் இன்டோ மைனஸ் ப்ளஸ் 5/2 வந்துருச்சு. அப்போ 3 ஆல்ஃபா 5/2. தென் ஆல்ஃபா என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இங்கே வந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/2 இன்ட்டு 1/3. 5/6 கரெக்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஜீரோ 5/6, ஆல்ஃபா 5/6. அப்போ 2 ஆல்ஃபா கேட்டிங்கன்னா 2 இன்ட்டு 5/6 கேன்சல் பண்ணுங்கள். யூ வில் கெட் 5/3. புரியுதாப்பா? ஸோ ஒரு ஜீரோ வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ ட்வைஸ் அதர். ஸோ ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று 2 ஆல்ஃபா. சப்போஸ் இதே இடத்துல ட்வைஸ்க்கு பதிலாக த்ரைஸ் த அதர் கொடுத்துருந்தா ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று 3 ஆல்ஃபா எடுத்துருக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வச்சுட்டு ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஆன்சர். ஸோ ஆல்ஃபா 2 ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் 2 ஆல்ஃபா எடுத்திருக்கோம். அதை வச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ போட்டால் நமக்கு இந்த 39th கொஸ்டின் கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ஏன்னா அவங்க ஜீரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவேட் பண்ணால் சி பை ஏ. ஸோ நம்ம இப்போ தான் ஏ வேல்யூ வந்துட்டு நம்ம ஜீரோஸே நமக்கு தெரியும். 5/6 அண்ட் 5/3 சி பை ஏ. ஸோ சி வந்து இங்கே மைனஸ் ஆஃப் 2k + 1/2. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டிவிஷன் 2 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 25/18 இன்ட்டு 2 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் 2k + 1. இந்த 2வும் இந்த 18 கேன்சல் பண்ணுங்கள், 9 வரும். இப்போ 25/9 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் 2k + 1. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் யூ வில் கெட் வாட் -2k -1 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? -2k -1 ஈக்குவல்ஸ் டு 25/9. இந்த 9 இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -18k -9 ஈக்குவல்ஸ் டு 25. அப்போ அந்த -9 எங்கே போனால் +9 ஆகிடும். ஸோ அப்போ -18k ஈக்குவல்ஸ் டு 25 + 9 வந்துட்டு 34. k ஈக்குவல்ஸ் டு 34/-18. கேன்சல் பண்ணுங்கப்பா 2 டேபிளில். ஸோ -17/9 வரும். ஸோ ஜீரோஸும் தெரிஞ்சிச்சு, வேல்யூ ஆஃப் கேவ் தெரிஞ்சிச்சு. நல்ல கொஷின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் நமக்கு தாராளமாக கேட்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இந்த மாடலில் தான் வரும். இந்த 41st கொஷின் ஆல்ஃபா பீட்டா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ எப்பவும் போல் ax² + bx + c நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து 1,
பி வேல்யூ வந்து -5, சி வேல்யூ வந்து கே. இது வரைக்கும் டவுட் இருக்கா? இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா -1 கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலமாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. ஸோ அப்போ -b/a. அப்போ -5/1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 5/1 கரெக்டாக. இப்போ ஆல்ஃபா பீட்டா c/a, அப்போ k/1 k. ஸோ ஏற்கனவே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா -1 கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ அதை ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -1 ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் போட்டுறீங்க. ஸோ அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab -2 ஆல்ஃபா பீட்டா -1 ஸ்கொயர் 1. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. மறுபடியும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வச்சு தான் அந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இங்கே ஒரு -2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதை வச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த -2 ஆல்ஃபா பீட்டாவும் -2 ஆல்ஃபா பீட்டாவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு -4 ஆல்ஃபா பீட்டா வந்துடும். கரெக்டாக? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. இப்போ இது வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 5 ஸ்கொயர் -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ k ஈக்குவல் டு 1. 5 ஸ்கொயர் 25. 25 - 4k ஈக்குவல் டு 1. கரெக்டானு பாருங்கப்பா. இந்த +1 இங்கே வந்தால் -1. இந்த -4k அங்கே போனால் +4k. 25 - 1 24. 24 ஈக்குவல் டு 4k. k ஈக்குவல்ஸ் டு 24/4. அப்போ 24/4 பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 4 16. ஸோ 4 5 20, 4 6 24. ப்ராப்பராக ஸ்லோவாக கூட நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். k வேல்யூ 6. ஸோ செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த மாடலில் இருக்க சம்ம உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கலான்னு பார்த்தேன். எல்லா சம்மஸும் போடுங்க. பட் இதில் 1/0 ஆஃப் த பாலினாமியல் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த தேர்ட். நான் ஏற்கனவே ஒரு மாடல் சொன்னால் ரெசிப்ரோக்கல் அடிக்கடி கேட்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்டது இல்லைன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு ப்ராப்பராக போட்டுருங்க. ஸோ தென் இதெல்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த மாடலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சம்ஸ்லாம் 10 ரூட்டில் வச்சுருக்கு. ட்ரை பண்ணுங்கள். 10 த பாலினாமியல் ரூட்2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரூட்2 எடுத்து யூ ஷுட் சப்ஸ்டிடியூட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த சம் எக்ஸுக்கு பதிலாக ரூட்டு கூட போடலாம். எக்ஸுக்கு பதிலாக ரூட்டு போட்டு சிம்பிளை பண்ணி இன்னொரு 0 கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 0 த பாலினாமியல் ரெசிப்ரோக்கல் ஆகுதர் பட் குவாட்ரேட்டிக் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட்ஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து என்ன போடணும், என்ன மாதிரி மாடல்ஸ், என்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த வீடியோ கிளாஸ் 10 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன மாதிரி சம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஸ்டார்ட் ஸ்டடிங். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். டவுட்ஸ் இருக்கிறத கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா?